நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆ மிக்க நன்றி நண்பர்களே உங்களோட சப்போர்ட்டுக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஆ அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு எஜுகேஷன் வீடியோஸ் தான் போட்டுட்டுருக்கோம். பிகினர்ஸ் கோசம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து அலைஸ் ப்ளூல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ரெய்னிங் ப்ரோகிராம் மாரி கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அலைஸ் ப்ளூல அக்கவுண்ட் ஓப்பன் பண்றவங்களுக்கு அக்கவுண்ட் ஃப்ரீ, அட்வைசரி ஃப்ரீ, ட்ரெய்னிங் ஃப்ரீ எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயாவே பண்ணி குடுத்துட்டுருக்கோம். ஓகேங்களா? இதுவரைக்கும் நம்மகிட்ட ஜாயின் பண்ண நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நெறைய விஷயம் கத்துன்ட்டு இருக்காங்க. கத்துட்டு ப்ராஃபிட்டும் பண்றாங்க. அது எல்லாமே நான் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் பை அண்ட் செல் இண்டிகேட்டர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அ பேக் டெஸ்டட் பண்ணிட்டு நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் இத வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணேன். ஓரளவுக்கு பரவால்ல. ஆ ஓகே. இப்போ பிகினர்ஸா இருக்கீங்க. உங்களுக்கு எங்க பை பண்றது, எங்க செல் பண்றதுன்னு தெரியாதுன்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர அழகா யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 25த் இன்னைக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, க்ரூட் ஆயில்லயும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவால்ல தான். ஓகேங்களா? இது வந்து ஃபுல்லா அப்படியே நீங்க கண்ண மூடித்தனமா எடுத்துக்காம, ஒரு ரெஃபரன்ஸா வச்சு எடுத்துக்கங்க. இந்த இண்டிகேட்டர்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, பை அண்ட் செல் காட்டுது. அட் த சேம் டைம்ஸ் இந்த ஆரஞ்சு லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு VWAP. ஓகேங்களா? எப்பவுமே உங்களுக்கு தெரியும். விவாப்புக்கு மேல இருந்ததுனா பை ட்ரெண்ட், விவாப்புக்கு கீழ இருந்தா வந்து செல் ட்ரெண்ட். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்துட்டு அந்த மாரி எடுக்கக்கூடாது. விவாப் மேல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது. அந்த மாரி பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்ஜிங் பண்றது தான் பெஸ்ட். ஹெட்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அது நம்ம கூடிய சீக்கிரம் அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஆனா ஹெட்ஜிங் பண்றப்போ நமக்கு வந்து கேப்பிட்டல் அதிகமா தேவைப்படும். ரிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி, ரிவார்டும் கம்மி. ஓகேங்களா? நேக்கடா ஒரு கால் பை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட்டும் ஜாஸ்தி, லாஸும் ஜாஸ்தியாகும். ஓகேங்களா? அது அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இண்டிகேட்டர பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பை சிக்னல் காமிச்சிருக்கு. இந்த இடத்துல செல் காமிச்சிருக்கு. இந்த இடத்துல செல் காமிச்சிருக்கு. நம்ம ஒரு 2, 3 ட்ரேட் இந்த சிக்னல் வச்சு எடுத்திருக்கோம். இது வந்து நிஃப்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா இது வரைக்கும் காமிச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து விவேப்புக்கு மேல ஒரு பை சிக்னல். அட் த சேம் டைம்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வால்யூம் கன்சிடர் பண்ணீங்க. வால்யூம் கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நல்ல ஹியூஜ் வால்யூம் இருக்கு பை சைட்ல. எல்லாம் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. இந்த இடத்துல நல்ல வந்து ஹியூஜ் வால்யூம் இருக்கு. ஹியூஜ் வால்யூம் இருக்கும்போது நம்ம தாராளமா நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் பாருங்க நல்லா இத வந்து நல்லா பிரேக் பண்ணிட்டு போயிருக்கு. பிரேக் பண்ணதுனால பாடி நல்லா கிராஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப நேரமா மார்க்கெட் கன்சாலிடேஷன் தான் ஆயின்ருக்கு. இந்த இடத்த நம்ம பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மார்க்கெட் வந்து மேல ஹை லெவல்ல போயிருக்கு. ஓகேங்களா? இது கூட நம்ம உங்களுக்கு அக்யூரசி கோசம் நம்ம வந்து ஒரு பிவோட் ஆட் பண்ணலாம். பிவோட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். எப்போ நம்ம சப்போர்ட்ல வந்து பை பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸ்ல வந்து செல் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே பிரகாரமே பார்த்தீங்கன்னா வந்து இங்க S2ல வந்து பை சிக்னல் குடுத்துருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு சின்னதா ஒரு 1 லாட் வாங்கியிருந்தா கூட, நமக்கு அழகா இவ்வளோ தூரம் போயிருக்கும். மறுபடியும் இங்க வந்து செல் குடுத்துருக்கு. இங்க வந்து நம்ம செல் குடுத்துட்டு செல் பண்ணியிருக்கலாம். ஒரு சிய வந்து பை பண்ணிடலாம் இந்த இடத்துல வந்து ஒரு பிய வந்து செல் பண்ணியிருக்கலாம். 2மே பை பண்றவங்க பை பண்ணலாம். செல்லர்ஸா இருந்தா நீங்க செல் பண்ணியிருக்கலாம். கால செல் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். இங்க ஒரு கால் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் அகைன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இங்க பை பண்ணியிருந்தோம்னா, நல்லா மேல போயிருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டிலயும் அதே மாரி இருக்கு. நிஃப்டிலயும் அது மாரி நல்லா இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ் மார்க்கெட்ல அந்த அளவுக்கு சிக்னல்ஸ் காட்டல. இந்த பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் தான். சைட்வேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா சிக்னல்ஸ் இல்ல இந்த இடத்துல. ஓகேங்களா? மார்க்கெட் சைட்வேஸ்ன்றனால சிக்னல்ஸ் பெருசா இல்ல. நீங்க ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸா வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க என்ன பண்றீங்களோ, ஆஸ் யூசுவல் நீங்க பண்றதுனால கூட இத கொஞ்சம் ஆட் பண்ணீங்க. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இதையே நீங்க இதுல வந்து பை சிக்னல் வருது, செல் சிக்னல் வருதுன்னு பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கோசம் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, VWAP மேல நமக்கு வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு ஒரு லாட் எடுத்துட்டு நீங்க மேல அப்படியே போச்சுன்னா, மேல வந்து மார்க்கெட் அப்படியே நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி அப்படியே ட்ரைல் பண்ணிட்டே போலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நான் வந்து ரீட்ரேஸ்மென்ட் பண்ண உடனே தான் எடுப்பேன். ரீட்ரேஸ்மென்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எப்பவுமே ரீட்ரேஸ்மென்ட்னா இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் வந்து மேல போகுதுன்னா, மேல போகும்போது நான் 1 லாட் வாங்குவேன். மறுபடியும் ரீட்ரேஸ்மென்ட் டச் பண்ணிட்டு மறுபடியும் வரும்போது மறுபடியும் இன்னொரு லாட் வாங்குவேன். சம்டைம்ஸ் ரீட்ரேஸ்மென்ட் பண்ணாமலே ஸ்ட்ரெயிட்டாவே மார்க்கெட்டுக்கு போயிடும். அந்த மாரி நேரத்தில வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நம்ம வந்து மார்க்கெட் ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாருங்க மறுபடியும் ஒரு சேல் சிக்னல் காமிச்சிருக்கு. மார்க்கெட் நல்லா கீழ வந்திருக்குது. ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட அக்யூரசி லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இது வந்து நீங்க வந்து உங்களோட உங்க இதுல ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பண்ணுங்க. இதோட இண்டிகேட்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, பை அண்ட் செல் பை பிரகாஷ் ன்னு சொல்லிட்டு இந்த இந்த இண்டிகேட்டரோட நேம் டல்லா தெரியுது. அதனால நான் உங்களுக்கு போட்டிருக்கேன்.
பை அண்ட் செல் பிரகாஷ் ஓகேங்களா? இந்த மாரி மறக்காம ஒரு ஒரு சில விஷயம்லாம் நம்ம நம்ம நெறைய அப்டேட்லாம் குடுத்துட்டுருக்கோம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நம்ம இதுக்கு வருவோம். நம்ம இப்போ வந்து அலிஸ் ப்ளூல சொன்னோம் பார்த்தீங்களா? ஃப்ரீ அட்வைசரி அண்ட் அக்கவுண்ட் ட்ரெய்னிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இத பேஸ் பண்ணி தான் நம்ம சும்மா ரெஃபரன்ஸ் நான் பார்த்தேன் உங்களுக்கு சொல்றதுனால. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு அ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இதுல குடுத்துருந்தோம். அலைஸ் ப்ளூல அட்வைசரியா குடுத்துருந்தோம். அந்த குரூப் அட்வைசரி குரூப் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அபிஸ் அலைஸ் குரூப் இருந்தேன். குட்ன்னு போட்டிருந்தாங்க. நம்மளோட கிளையண்ட் தான். அவங்க ஒரு 5K ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஆ இது வந்து ஜஸ்ட் ஒரு 5K கிட்ட பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குரூட் ஆயில் நம்ம இதுவும் சொல்லியிருந்தோம். சஜஷன் ஒண்ணு சொல்லியிருந்தோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு 6K கிட்ட இப்பதான் ஒரு டைம் பாருங்க. இப்பதான் நைட்டு நான் ரெக்கார்ட் பண்றேன். 11:04க்கு. இப்பதான் டார்கெட் ஹிட் ஆச்சு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாரி சப்போர்ட் எதனா வேணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஓகேங்களா? நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருப்பேன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல நான் எங்க இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. நெறைய பேர் எங்க இருக்குன்னு கேட்கறீங்க. டெலிகிராம் சேனலோட லிஸ்ட்ல போயிட்டு நம்மளோட சேனல் நேம் பார்த்துட்டு இருப்பீங்க. பார்க்குற நண்பர்கள் மறக்காம பாருங்க. பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. ஓகேங்களா? டெலிகிராம் சேனல் பிளஸ் அக்கவுண்ட் ஓப்பனிங். டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணிங்க. அதே மாரி அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க்கும் இருக்கு. மறக்காம நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்கள வந்து அந்த அந்த பிரீமியம் ஃப்ரீ குரூப்ல நான் உங்கள ஆட் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். அத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். இந்த வீடியோலயும். எல்லா வீடியோலும் நம்மகிட்ட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. அ மறக்காம நான் இப்ப இன்னைக்கு சொன்ன இந்த இண்டிகேட்டரோட விஷயம், ஆட்டோமேட்டிக் இந்த பை அண்ட் செல் இண்டிகேட்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சேனல யாராவது ட்ரேட் பண்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சேனல ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்கள எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். சரி, நன்றி.